ultrasound, every ultrasound report will come out with a comment to correlate clinically for further evaluation. If specific recommended SRCT chest, CECT abdomen அப்படின்ற மாதிரி ஒரு ரெக்கமெண்டேஷனோடய வரும். ஸோ ஒரு அல்ட்ராசவுண்ட் இஸ் நாட் ஏ 100% diagnostic criteria. It may give you a pathway to enter into the arena where you think the lesion or the disease or the clinical manifestations can be accumulated in a pool. அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக தான் அதை யூஸ் பண்ண போறோம். நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரு சோனாலஜிஸ்ட் ஒரு அல்ட்ராசவுண்டை பண்றதுக்கும் ஒரு ரேடியாலஜிஸ்ட் ஒரு அல்ட்ராசவுண்டை பண்றதுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கு. I got my good friend who is a renowned radiologist of India. He is my schoolmate. So he taught me the nuances of ultrasound. Dr. Ramesh, அப்புறம் இன்னொரு யங்ஸ்டர் டாக்டர் மதன், they taught me the nuances. ஏன்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம இந்த இடத்துல இந்த விஷயத்துல இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட்ல தப்பு இருக்கலாம், இல்ல இந்த ரிப்போர்ட்டை நம்ப கூடாது, இது நம்பகத்தன்மை இல்லாத விஷயம், இல்ல இத அதனாலதான் அவங்க டு கோரிலேட் கிளினிக்கலி அப்படி போட்டிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம யோசிக்கலாம். அல்ட்ராசவுண்ட் இஸ் a good technique, but it's not a foolproof technique to ascertain a clinical diagnosis. இதான் என்னோட விஷயம். But it can be used as a diagnostic tool. That is, it is a diagnostic tool, not a clear one for coming into a final conclusion. ஒரு பயங்கர சத்தம் வருது. ஹலோ, சொல்லுங்கண்ணா, பேசுங்கண்ணா. பயங்கர சத்தம் ஏதோ வெசல்ஸ்லாம். ஸ்டூடண்ட்ஸ் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. அல்ட்ராசவுண்ட் இமேஜிங் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்க்கும்போது, நான் நிறைய விஷயத்துக்காக நான் இந்த ஃபெர்டிலிட்டியை மட்டும் பார்க்கறதுனால இந்த ஃபாலிகுலர் இமேஜிங் அது இதெல்லாம் பேஷண்டோட கம்பல்ஷனுக்கு தான் எழுதி தருவேன் தவிர, எனக்கு அதை அவ்வளோ ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் தட் ரிசல்ட்ஸ். த பேஷண்ட் வெயிட்டிங் இன் த லாபி, த ஆங்ஸைட்டி பீரியட் ஆஃப் வெயிட்டிங், அதுக்கப்புறம் போய் ஒரு ஃபாலிகுலர் ஸ்டடியை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்றது, அதுக்கப்புறம் இந்த ப்ரோப், நீ அந்த ஒரு வார்த்தை போட்டிருந்த ஐடியா, அந்த ப்ரோப், அந்த ப்ரோப் இன்சர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், அது கூட இருக்கிற டெக்னிக். ஆஃப்டர் ப்ரோப் இன்சர்ஷன்ல சில பேஷண்ட் சைக்கலாஜிக்கலா வரக்கூடிய இம்ப்ரெஷன்ஸு, சைக்கலாஜிக்கலா வரக்கூடிய டிப்ரெஷன்ஸு, சைக்கலாஜிக்கலா வரக்கூடிய கிளினிக்கலா they will tell after probing we are getting some discharge more. அது யூஸ்வலா இந்த ஓவுலேஷன் பீரியடோட சேர்த்து வரக்கூடிய விஷயத்தையும் அவங்க தப்பா நினைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ ஃபாலிகுலர் ஸ்டடி இஸ் நாட் மை ஃபேவரபிள் அல்ட்ராசவுண்ட் டெக்னிக் யூஸ்வலா. பட் வேற வழியே இல்லை. above 35, the female counterpart is above 35ன்ற போது அந்த ஒரு ஏஜ் கிரைட்டீரியாவை வச்சு மட்டும்தான் நான் குயிக்கா HSG பார்க்க போவேன், ஃபாலிகுலர் ஸ்டடியை பார்க்க போவேன், ஆன்டிமுலேரியன் லெவல்ல பார்க்க போவேன். ஏன்னா ஷீ இஸ் நியரிங் தட் 40 மார்க். ஸோ எவ்வளவு குயிக்கா நம்மளால பண்ண முடியும், வெதர் வி கேன் அச்சீவ் த்ரூ நேச்சுரல் பிரெக்னன்சின்ற ஒரு கிரைட்டீரியாக்காக தான் நான் அந்த டூலை ரொம்ப காலமா ரொம்ப யோசிச்சு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல். நிறைய அல்ட்ராசவுண்ட்ல மிஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபெர்டிலிட்டி ப்ரொஃபைல்ல பார்க்கும்போது எக்டாபிக் பிரெக்னன்சி மோர் இட் இஸ் மிஸ்ட் இன் த அல்ட்ராசவுண்ட். இதுக்கப்புறம் நான் சொல்லணும்னா இட்ஸ் அன் இமேஜிங் டெக்னிக். நீ ஒரு அழகான தலைப்பு கொடுத்துருக்குற, அந்த தலைப்பை ஒட்டிய ஒரு நல்ல டெக்னிக் அது. பட் இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல இந்த டெக்னிக் அவசியமா, பொருளாதாரத்துக்கு அவசியமா, நோய்
கணிப்புக்கு அவசியமா இந்த டெக்னிக்கு இந்த அல்ட்ராசவுண்ட் இமேஜிங் நமக்கு அது ஒரு கன்க்ளூஷனை கொடுக்குமா எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு செய்யக்கூடிய ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ப்ரொசீஜரா நான் இப்போ அதை பார்க்கறேன் கரண்ட் சினாரியோல. மற்றபடி எனக்கு வந்து we have seen more ultrasounds in different way. வேற ஏதாவது ஒன்றுக்கு போகும்போது அது வேற ஏதாவது ஒன்று பிக் பண்ணும். அல்ட்ராசவுண்ட் பெல்விஸ்ன்னு போகும்போது அந்த சும்மா இருக்காம பேஷண்ட் அப்டாமினை ஸ்க்ரீன் பண்ணுங்கன்னுவாங்க. அது கேல் பிளாடர் ஸ்டோனை பிக் பண்ணும். சைலண்டா இருக்கிற கேல் பிளாடர் ஸ்டோனை பிக் பண்ணும். அதை கொண்டாந்து நம்ம கிட்ட காட்டுவாங்க. ஒரு ஃபேட்டி லிவரை கொண்டாந்து காட்டுவாங்க. வி வென்ட் ஃபார் அன் அல்ட்ராசவுண்ட் பெல்விஸ் ஃபார் அ ஃபாலிகுலர் இமேஜிங். அது எங்கெங்கேயோ போய் அது எதோ சுத்தி தேவையில்லாத குழப்பத்தையும் சில சமயம் இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் சில சமயம் இரலவெண்டா நம்ம யூஸ் பண்ணும்போது அது நமக்கு ஒரு தொல்லையை கொடுக்கக்கூடிய ஒரு டெக்னிக் தான். இட்ஸ் அன் இமேஜிங் டெக்னிக். இட் இஸ் யூஸ்ஃபுல் பட் it will not be a concrete tool to fix a conclusive diagnosis அப்படின்றது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் பாலா. தேங்க்யூ. தேங்க்யூ பாலா. தேங்க்யூ வெரி மச் அண்ணா. லைன்ல தான் இருக்கேன். என்னுடைய லாஸ்ட் ஸ்லைட உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்லைடா போட்டேன். தப்பில்லையே, தேங்க்ஸ் தானே போட்டான். வேற பாலுவா? இல்ல நான் போடுறேன். நான் தான் அரேஞ்ச் பண்றேன் தடவை. இப்ப என்ன தப்பே இல்லை. ஓகே, நான் சும்மா சில விஷயங்களை சொல்லணும்னு நினைச்சேன். அதுதான் நான் வந்து சொல்ல விருப்பப்பட்டேன். அதை சொல்லிட்டேன் பாலா. தேங்க்யூ வெரி மச் அண்ணா. தேங்க்யூ அண்ணா. டீட்டெயிலா பேசுவோம். அது வந்து அல்ட்ராசவுண்ட் வந்து நிறைய விஷயத்துக்கு நீ நல்லா யூஸ் பண்ற. பட் இட்ஸ் அதை என்ன சொல்றது, இட்ஸ் டூல் மார்க்கர் மாதிரி தான் நான் பாக்குறேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல. நாட் ஏ கன்க்ளூசிவ் டயக்னோஸ்டிக் கிரைட்டீரியல் டூல்லாம் நான் பார்க்கல. அவ்வளவுதான் என்னோட விஷயம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ வெரி மச் அண்ணா. தேங்க்யூ பா. தேங்க்யூ பாலா. தேங்க்யூ. குட் ஈவினிங் எவ்ரி ஒன். ஸ்லைட் தெரியுதுங்களா? ஸ்லைட் தெரியுதா? யாராவது ஆன்சர் பண்ணுங்க. எஸ் சார். ஓகே, whether it is slide moving? Move ada? Yes sir. Okay. Yes sir. Thank you very much. Thank you Shankarana for a wonderful preamble. இந்த ப்ரோக்ராம் பத்தி இப்படி இதுக்கு மேல ஒன்றும் நர்ஷலா கொடுக்க முடியாது. ரொம்ப தெளிவா, சின்ஸ் யூ ஆர் இன் டு த ஃபீல்டு, அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் இருக்கிறதுனாலையும், பிகாஸ் யுவர் வாஸ்ட் கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்பர்டைஸ், யூ கேவ் அ ஒண்டர்ஃபுல் இன்ட்ரோடக்ஷன். முடிஞ்சா let me and you created a momentum. Let me try to maintain the momentum. Let me try to keep up the momentum going. இப்போ என்னன்னா, இந்த தலைப்பு வந்து நிழல் சொல்லும் நிஜம். இது ஒரு ஆக்சுவலி இது அல்ட்ராசோனோகிராம் பத்திய ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு சயின்டிஃபிக் செஷன் கிடையாது. ஒரு சித்தா டாக்டர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல கிளினிஷியன் who is practicing who has specialized in சித்தா மெடிசன், அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு அல்ட்ராசோனோகிராம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். நிறைய மித்ஸ் இருக்கு, நிறைய ஒரு தப்பான புரிதல் இருக்கு அல்ட்ராசோனோகிராம் ரிப்போர்ட்ஸ் பத்தி. அதை பத்தி நம்ம தெளிவாக பார்க்க போறோம். நான் வந்து அதை நேரடியாக வந்து அந்த பேசிக்ஸ்லேருந்து போனோம். அல்ட்ராசோன்னா என்ன அப்படி அதெல்லாம் நம்ம குரூப்லேயே போட்டோம். வாட் இஸ் அல்ட்ராசோனோகிராம், அது என்ன அப்படிங்கிறத நிறைய நம்ம குரூப்ல பேசிட்டோம். இப்போ இங்கே நம்ம என்ன நேரடியாக நான் வந்து கேஸ் ஸ்டடிஸ் போறேன். கேஸ் ஸ்டடிஸை வச்சுட்டு எங்கெங்கெல்லாம் பிட்ஃபால்ஸ் இருக்குது அதில் அப்படிங்கிறது நம்ம குரூப்ல நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் போட்ட அதே அல்ட்ராசோனோகிராம் தான் இங்கே வந்து ஸ்லைடாக மாறி இருக்கு. அந்த ஸ்லைடை வந்து இப்போ அவங்களோட ஹிஸ்ட்ரியும், அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பின ஹிஸ்ட்ரியும் அதில் அப்படியே எடுத்து நான் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அதை எப்படி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுங்கிறத நம்ம ஒரு குரூப்பில் நம்ம பண்ணுற டிஸ்கஷன் ஜஸ்ட் ஸ்மால் எக்ஸ்டென்ஷன் தான் இப்போ இன்னைக்கு ப்ரெசன்டேஷன். இப்போ அதுக்குள்ள தான் நம்ம இப்போ நம்ம என்டர் ஆக போகிறோம். இப்போ நான் பேசுறது தெளிவாக இல்லைன்னாலோ, ஸ்லைட்ஸில் ஏதாவது குழப்பம் இருந்தாலோ உடனே இன்டர்ஃபியர் பண்ணி யாராவது பேசிடுங்க. எஸ்பெஷலி
இது ஒரு டாக்டர் அனுப்பியிருக்க ஒரு கேஸ் ஹிஸ்டரி. 36 years old female, marital status married, 36 years old female with a mother, one child, once aborted, regular periods, came with the complaints of heavy menstrual bleeding, clots present, 4 pads used per day. Since our severity சொல்றதுக்கு அப்படி சொல்லியிருக்காங்க. She is experiencing pain on lumbar region 3 days before the onset of. இது ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஒரு 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 கேஸ் ஸ்டடி. உங்களுக்கு பார்த்தா தெரியும். மயோமா மாதிரி யூட்ரைன் மயோமா இருக்குது. நார்மல் ஓவரிஸ். வெரி ஆக்டிவ் பேஷண்ட் வித் யூட்ரைன் மயோமா. அவ்வளோதான், சிம்பிள். இது சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கேஸ். இதில் வந்து ஒன்றும் பெரிய கன்ஃபியூஷன் கிடையாது உங்களுக்கு. இதில் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு கன்ஃபியூஷனும் உங்களுக்கு இதில் இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ல இருக்க போதில்லை. வாட் இட் சேஸ் இட் ஸ்டேஸ். இந்த ரிப்போர்ட் வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ரிப்போர்ட். மயோமா இருக்கு. இந்த பேஷண்ட் ஹிஸ்ட்ரியோட அவங்களுடைய மயோமா பிக்சர்ஸ் வந்து கொரலேட் ஆகுதா, அவ்வளோதான். அதான் நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம். இதில் பெரிய அளவில் கன்ஃபியூஷன் இல்லாத ஒரு கேஸ் ஸ்டடி இது. தெர் இஸ் மயோமா, தெர் இஸ் அ ஹிஸ்ட்ரி. ஸோ இட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு கேஸ். இதில் ஒன்றும் பெரிய கன்ஃபியூஷன் இல்லை. பேஷண்டோட ஹிஸ்ட்ரி கிட்டத்தட்ட அதோட ஒத்து தான் போகுதுங்கிறதுனால பெரிய கன்ஃபியூஷன் இந்த கேஸ் ஸ்டடியில் கிடையாது. இந்த கேஸ் ஸ்டடிக்கு நான் திருப்பி வரப்போகிறேன். இது பார்க்கறதுக்கு ரொம்ப வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு கேஸாக தெரிஞ்சாலும் இந்த கேஸ் ஹிஸ்ட்ரிக்கு நான் அகைன் ஐ வில் கம் பேக். இது அப்படியே மனசை வச்சுக்கோங்க. தெர் இஸ் அன் யூட்ரைன் மயோமா, 36 years old female, mother of 6 years old, delivered 6 years before. அதுதான் சொல்ல வராங்க இன்டெரக்டா. ஒன்ஸ் அபார்ட்டட், ஒரு குழந்தை இருக்கு. ரெகுலர் பட் அட் ப்ரெசன்ட் ரெகுலர் பீரியட்ஸ். ஆனால் எவ்ரி பீரியட் தெர் இஸ் அ ஹெவி மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங், பெயின் ஆல்சோ தேர். ஸோ இந்த ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு. கூட வந்து ஒரு மயோமா, யூட்ரைன் மயோமாங்கிறது ஒரு அல்ட்ராசோனோகிராம் ரிப்போர்ட் இருக்கு. இட்ஸ் ஸ்ட்ரெயிட் கேஸ். யூஷுவல் கைனகாலஜிஸ்ட்னு சொல்லுவாங்க. ரொம்ப அதிகம் தாங்க முடியலன்னா யூ கோ ஃபார் ஹிஸ்டெக்டமின்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த பிக்சருடைய ஒரு அவுட்கம். இதை நான் வந்து இந்த அடுத்த ஒரு 3 கேஸ் ஸ்டடியும் முடிச்ச பிறகு ஐ வில் கம் பேக் டு த சேம் ஸ்கேன் ரிப்போர்ட். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து கேஸ் ஸ்டடி 2க்கு போகிறோம். இந்த கேஸ் ஸ்டடி 2 வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அல்ட்ராசோனோகிராம் ரிப்போர்ட் கணக்கு முடி இருக்குது. மல்டிபிள் ஜிபி கால்குலை, பாலிசிஸ்டிக் ஓவரி ஃபார் கிளினிக்கல் கொரலேஷன். இவ்வளோதான் இந்த ரிப்போர்ட்ல இருக்கு. அப்புறம் கூட சேர்த்து அதர் ஃபைண்டிங்ஸ் இருக்கு. உதாரணம் வந்து அதில் டை வெரிஃபிகேஷன் ரெக்டை இருக்கு. அது என்ன சொல்லுதுன்னா, பெரிய பேபின்னு அர்த்தம். முதல்ல பிறந்த பேபி, உங்களுக்கு பெரிய பேபி. போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பேஷண்ட் வந்து போஸ்ட் எல்எஸ்சி பேஷண்ட் பெருசாக எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணலை, அது சொல்லுது. டிப்பிக்கலாக வந்து ஒரு 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 ஹிஸ்ட்ரிக்கு வந்து கன்காமெண்ட் வித் லேடி போஸ்ட் ஆப்ரேட்டிவ் போஸ்ட் எல்எஸ்சிஸாக பெருசாக அவங்க இதெல்லாம் ஒன்றும் பண்ணலை, எக்ஸசைஸ்லாம் ஒன்றும் பண்ணலன்னு அர்த்தம். லேசி லேடின்னு அர்த்தம். அப்படி தான் சொல்ல முடியும். தட்ஸ் வை யூ குட் சி டைவேரிக்ஷன் ரெக்டை இருக்கு. there is almost ஒன்று ஹெர்னியா இருக்கு இல்லையா, ஒரு ஸ்மால் ப்ரீஅம்பிளிக்கல் ஹெர்னியா இருக்கு. இந்த டைவேரிக்ஷன் ரெக்டை as well as ஹெர்னியா ரெண்டையும் சேர்த்து என்ன சொல்லுதுன்னா, கான்ஸ்டன்ட் இன்க்ரீஸ் இன் இன்ட்ரா அப்டாமினல் ப்ரெஷர் இருந்திருக்கு. ஒரு ஃபியூ இயர்ஸ் இருந்திருக்கு. ஃபியூ மந்த்ஸ் இருக்குன்னா ஒன்று வந்து ஒரு ஹெவி ப்ரெக்னன்சி, ஒன்று. ரெண்டாவது அந்த ஹெவி ப்ரெக்னன்சி வித் ஹைப்போதைராய்டிசம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு பிக்சர் இருக்கும். இதுதான் இந்த என்டையர் ஹிஸ்ட்ரி சொல்லுது. ஓகே, இந்த அல்ட்ராசோனோகிராமுடைய இவங்களோட கிளினிக்கல் பிக்சர் என்ன இருக்குது அப்படின்னு பாருங்க. இந்த அல்ட்ராசோனோகிராம் பார்த்துட்டோம் நம்ம. வாட் அபவுட் கிளினிக்கல்? இந்த பேஷண்ட்டுக்கு என்னதுக்காக இந்த ஸ்கேன் இந்த டெஸ்ட் பண்ணாங்க? இந்த முதல்ல நீங்க பார்த்த பேஷண்டோடைய ஹிஸ்ட்ரி இதுதான். 29 years old female, married, have 2 children, both were normal vaginal delivery. போத் நார்மல் வெஜினல் டெலிவரி. நான் என்னுடைய அப்சர்வேஷன் என்ன, எல்எஸ்எஸ் பண்ணியிருந்திருக்கலாம், அதனால லேசியாக இருந்திருக்கலாம்னு நினச்சேன். ஆனால் இந்த லேடி வந்து போத் நார்மல் வெஜினல் டெலிவரி, 2 children. The patient came up with the complaints of bulge in upper abdomen with severe abdominal pain and loss of appetite with nausea and vomiting few months after delivery of second child. இப்போ again let us go back to the ultrasonogram picture. இந்த அல்ட்ராசோனோகிராமில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, liver is normal, மற்றபடி all our internal organs வந்து they couldn't find any abnormality. We shouldn't use the word normal. When it comes to ultrasonogram, we can tell there is no, they couldn't find any abnormality. என்ன சொல்லலாம், நார்மல் சொல்ல முடியாது. liver is okay. gall bladder வந்து மல்டிபிள் ஸ்மால் டைனி கால்குலை இருக்கு. பேஷண்ட்டுக்கு வந்து அதர்வைஸ் நேராக பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து எக்ஸப்ட் ஆஃப்டர் ஜிபி கால்குலை, மல்டிபிள் கால்குலை, பாலிசிஸ்டிக் ஓவரி இருக்கு.
டிபிக்கல் கபாவத பிக்சர் பாலிசிஸ்டிக் ஓவரி இருக்கு. அப்புறம் ஒரு சூப்பர்ஃபிஷியல் ஃபைண்டிங் தான் அது டைவெரிஃபிகேஷன் ரெக்டை as well as ஹெர்னியா. ஹெர்னியாலாம் அல்ட்ராசவுண்ட் பண்ணியான்னு தெரியும்னு அவசியம் கிடையாது, சும்மா பார்த்தாலே தெரியும். இதெல்லாம் அப்சர்வேஷன். இப்போ இது ஒரு பேஷண்டோட கிளினிக்கல் பிக்சர். பேஷண்ட் கேம் வித் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் பல்ஜ் இன் த அப்பர் அப்டாமன் பெயின். இது டாக்டருடைய அப்சர்வேஷன். இது சிவியர் அப்டாமினல் பெயின், loss of appetite with nausea, vomiting few months after delivery of second child. ரெண்டாவது குழந்தை பிறகு கொஞ்சம் சில மாசங்கள் கழிச்சு பேஷண்ட் அக்யூட் அப்டமன் பெயினோட வராங்க, நாசியா இருக்கு, வாமிட்டிங் இருக்கு. இப்போ இதுல வந்து அல்ட்ராசவுண்ட் ஃபைண்டிங்ல வந்து மல்டிபிள் ஜிபி கால்குலே இருக்கு. ஆனா கேல்பிளர் வால் இஸ் நாட் திக்கண்ட். தெர் இஸ் நத்திங், நோ அப்டார்மல் இன் கேல்பிளர் வால். ஸோ உங்களுடைய ஜிபி கால்குலே ஃபைண்டிங் வந்து இந்த அப்டாமன் பெயினுக்கு எந்த விதத்துல நம்ம வந்து கொண்டு போய் நிறுத்த முடியாது. ஏன்னா இஃப் தேர் இஸ் சம்திங்னா அப்செக்ஷன், ஒன்று அப்செக்ஷன் இருக்கணும், அப்படி இல்லைன்னா கேல்பிளர் வால் திக்கனிங் இருக்கும். இது ரெண்டுமே கிடையாது. ஸோ தட் ஜிபி கால்குலேங்கிறது மல்டிபிள் ஜிபி கால்குலே இஸ் நோ வே கனெக்டட் வித் அக்யூட் அப்டாமன் பெயின். தட் இஸ் நாட் கன்காம்பரண்ட் வித் தட். அப்புறம் பாலிசிஸ்டிக் ஓவரி ஆல்சோ இன் நோ வே இட் இஸ் கனெக்டட் டு த பேஷண்ட்ஸ் ஹிஸ்ட்ரி. பட் வாட் அபவுட் ரெஸ்ட் ஆஃப் திங்? உண்மையிலே சொல்லப்போனால் இந்த அல்ட்ராசோனோகிராம் பார்த்து பார்த்தீங்கன்னா அல்ட்ராசோனோகிராம் குட்டன் ஃபைண்ட் எனி திங் பேட். அல்ட்ராசவுண்ட் ஃபைண்டிங் எதுவுமே வந்து பேஷண்ட்டுடைய வாமிட்டிங்க்கும் அப்டாமின் பெயினும் வந்து சப்போர்ட் பண்ணல. வேற எப்படி சப்போர்ட் வேற என்ன ஒரு ஓரமான பிக்சர்னா அவங்களுக்கு இருக்க ஸ்மால் பெரிய அம்பிளிக்கல் ஹெர்னியா வித் 3 mm டிஃபெக்ட் தான் இருக்கு. இந்த 3 mm டிஃபெக்ட் வந்து அம்பிளிக்கல் ஹெர்னியா வந்து இந்த மாதிரி ஒரு வாமிட்டிங்கை கிரியேட் பண்ற அளவுக்கு அப்செக்ஷன் உண்டு பண்ணுமாங்கிறது பெரிய டவுட். வரதுக்கு வாய்ப்பே இல்லை. டோட்டலா பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு இருக்கிற அப்டாமன் பெயினும் லாஸ் ஆஃப் appetite இல்லைனா வந்து வாமிட்டிங் சென்சேஷனும் எதையுமே இந்த அல்ட்ராசோனோகிராம் வந்து ரிப்போர்ட் வந்து ஜஸ்டிஃபை பண்ணல. The patient is having some intraluminal pathology, like they have to go for endoscopy தான் ஒழிய இந்த பர்டிகுலர் பிக்சர், இந்த பர்டிகுலர் அல்ட்ராசோனோகிராம் எந்த ஒரு எவிடன்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணல டு சப்போர்ட் கிளினிக்கல் டயக்னோசிஸ். கிளினிக்கல் டயக்னோசிஸ் இஸ் சோ டிஸ்டன்ட். இந்த அல்ட்ராசவுண்ட் ரிப்போர்ட்டுக்கு சம்மந்தமாக வேற ஒரு கிளினிக்கல் டயக்னோசிஸ் இந்த பேஷண்ட்டுக்கு இருக்கணும். இவங்களுடைய சிபிசி ரிப்போர்ட் பார்க்கணும், லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பார்க்கணும். அதுக்கப்புறம் என்ன லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் ஒன்றும் பெருசாக இருக்க போகிறது இல்லை, ஏன்னா அவங்களுடைய ஜிபி கால்குலேங்கிற ஒரு கேஷுவல் ஃபைண்டிங் தான், அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. பட் இந்த ரிப்போர்ட் ரொம்ப தெளிவாக இருந்துச்சுன்னா, இந்த ரிப்போர்ட்டுடைய தரத்தை நம்பி நான் சொல்கிற விஷயம் வந்து கேல்பிளாடர் வால் நார்மலாக இருக்குது, மல்டிபிள் ஜிபி கால்குலே இருந்தாலுமே தெர் இஸ் நோ அப்செக்ஷன், நோ இன்ட்ராஹெப்பாட்டிக் பிளீட் ரெடிகல்ஸோ நார்மல். அப்படிங்கும்போது இந்த ரிப்போர்ட் has nothing to do with the clinical picture. Here இந்த ரிப்போர்ட்டை ஓரமாக வச்சுட்டு they have to go for further investigation to find out what is really happening. இதுதான் இந்த பர்டிகுலர் கேஸ் பற்றி சொல்கிறேன். இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஒன்று அப்போ திருப்பி நான் அகைன் அல்ட்ராசவுண்ட் பேசிக்ஸ் வர போகிறேன். ஸ்கேன் 3 பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேஸ் ஹிஸ்ட்ரி. அண்ணா சொல்லுங்கண்ணா. ஒன்றும் இல்லை, ஒரு ஹிடன் ரூல் அப்படின்னு வந்து எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் சொல்லுங்கண்ணா. ஒரு அல்ட்ராசவுண்ட்ல, சாரி டு இன்டரப்ட், ஃப்ரம் மெனார்க் டு மெனோபாஸ், ஒரு அன்டயக்னோஸ்ட் ஏதாவது ஒரு பெயின் இருக்குனாக்க ஃப்ரம் மெனார்க் டு மெனோபாஸ் திங்க் ஆஃப் எக்டோபிக். இல்லைண்ணா, அது வருதுண்ணா, வருது பின்னாடி வருது. நான் வந்து என்ன ஃபார்ம்ல நான் வந்து திஸ் பர்டிகுலர் பிரசன்டேஷனோட டெம்ப்ளேட் என்னன்னா, ஒரு அல்ட்ராசோனோகிராமுக்கும் கிளினிக்கல் ஹிஸ்டரிக்கும் சம்பந்தம் இருக்கிறதுல பெரும்பாலும் எல்லா சமயம் இருக்கிறது இல்லைங்கிறதுக்கான நான் ஐம் ரஷிங் அவுட் ஆல் த ரிப்போர்ட்ஸ். ஒன்ஸ் ஐ ஃபினிஷ் இட் ஐ வில் கம் பேக் டு ஈவன் த ஃபர்ஸ்ட் பிக்சர். எனக்கு வந்து சக்கரவர்த்தி சார் அவர் அந்த சொன்ன ஒரு வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப மனசுக்குள்ளே இருக்கும். ஹிடன் ரூல் மனசுக்குள்ள நீ அதை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே தான் பார்க்கணும். அது ஒரு இந்த பிரெக்னன்சி, டியூபல் பிரெக்னன்சிங்கிறதுக்கான பேசிக் விஷயம் அல்ட்ராசோனோகிராம் இல்லை. முதல்ல வந்து நம்ம பேஷண்ட்டுக்கு நம்ம ஒரு இஃப் யூ ஹாவ் எ ஹை டிகிரி ஆஃப் கிளினிக்கல் சஸ்பிஷன் அபவுட் எனி டியூபல் பிரெக்னன்சி ஆர் டியூபல் பிரெக்னன்சி அண்ட் ரப்சர்டு டியூபல் பிரெக்னன்சி ரெண்டுமே ஒரு சின்ன டிஃபரன்ஸ். பேஷண்ட்டுக்கு ரெட்டிகுலோசைட்ஸ் கவுண்ட் வந்து பார்க்கறது அப்படிங்கிறதும் கிளினிக்கல் எவாலுவேஷன்ல அனீமியாவும் ரெண்டாவது. அப்புறம் இன்னொன்று கிளினிக்கல் பிக்சர் அவங்களுடைய கேஸ் ஹிஸ்ட்ரி பார்க்கும்போதே அவங்க பேஷண்ட் படுத்திருக்க விதம், ஏஜ் அண்ட் செக்ஸ், இது எல்லாமே நமக்கு கொண்டு வந்து சேர்த்துரும். ஆனா இந்த பர்டிகுலர் செஷன் வந்துன்னா எப்படி ஒரு அல்ட்ராசோனோகிராம் ரிப்போர்ட், அந்த ரிப்போர்ட்டுடைய ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன, ஒரு இன்டர்பிரேஷன் எப்படி இருக்கணும் அப்படி நம்ம கொண்டு போறதுனால என்ன பண்றேன்னா, ஐம் யூசிங் 3 to 4 ரிப்போர்ட்ஸ்
and their connections with the diagnosis. Then final கல்ட்டில் என்ன பண்ண போறோம்னா எதெல்லாம் நீங்க வந்து பேசிக்கா மனசுல வச்சுக்கணும், வாட் ஆர் ஆல் த பேசிக் லைன், நம்ம ஃபர்தரா எப்படி போகணுங்கிறது நான் சொல்லலாம். அந்த அந்த டெம்ப்ளேட்ல போறேன் நான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே சரி மேடம். தேங்க்யூண்ணா, தேங்க்யூ. ஸோ ஸ்கேன் 3 ரிப்போர்ட் இருக்கு. நான் பட் ஆனால் நான் பேஷண்ட் ஹிஸ்ட்ரியை நான் வாசிக்கிறேன். நான் பாருங்க, இது நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் அந்த எந்த டெம்ப்ளேட்ல நம்ம ப்ரெசன்டேஷன் இருக்குன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. திஸ் பர்டிகுலர் ப்ரெசன்டேஷன் இஸ் ஆல் அபவுட் how reliable, how sensible அல்ட்ராசவுண்ட் ரிப்போர்ட்ஸ் ஆர். அப்புறம் ரெண்டாவது அதில் வந்து எதெல்லாம் கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கணும், எதெல்லாம் கண்டிப்பாக எடுத்துக்கவே கூடாது, டிபெண்ட்ஸ் அப்பான் ஏஜ், செக்ஸ் அப்படிங்கிறதையும், நம்ம கிளினிக்கல் அக்குங்கிறது எவ்வளோ பெரிய ரோல் ப்ளே பண்ணுது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த என்டையர் செஷனில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் ஒரு அல்ட்ராசவுண்ட் ரிப்போர்ட் ஒரு கேஸ் ஹிஸ்ட்ரி, ஒரு அல்ட்ராசவுண்ட் ரிப்போர்ட் ஒரு கேஸ் ஹிஸ்ட்ரி சொல்லிட்டு ஒரே ஒரு பர்டிகுலர் கேஸ் ஸ்டடி மட்டும் ஃபுல்லாக நான் அன்ஃபோல்ட் பண்ண போகிறேன். அந்த பர்டிகுலர் இப்போ அட் ப்ரெசென்ட் நான் ப்ரெசென்ட் பண்ணுற பேஷண்ட்டுடைய ஹிஸ்ட்ரி மட்டும் நான் ஃபுல்லாக ஓப்பன் பண்ண போகிறேன். மற்றெல்லாம் நான் சொல்லவே இல்லை. இதை மட்டும் நான் பார்த்த பேஷண்ட் ஃபுல்லாக ஓப்பன் பண்ண போகிறோம். இந்த பேஷண்ட் அல்டிமேட்டாக என்ன நடந்ததுன்னு பார்த்துட்டு எகைன் நம்ம அல்ட்ராசவுண்ட் ரிப்போர்ட் பார்த்தா உங்களுக்கு புரியும் ஒய் அல்ட்ராசவுண்ட் ஹேஸ் டு பி கேர்ஃபுல்லி இன்டர்பிரேட்டட் அப்படிங்கிறத இந்த ஒரு கேஸ் ஸ்டடி உங்களுக்கு சொல்லும். இப்போ தேர்ட் கேஸ் ஸ்டடி என்ன சொல்கிறோன்னா, ஒரு 52 years old ஹைப்போதைராய்டு ஃபீமேல் who was not under regular medication with cholecystectomy, 52 வயது மதிக்கத்தக்க ஹைப்போதைராய்டிசம் ஹிஸ்ட்ரி அவங்களுக்கு இருக்கு. ஆனால் சரியாக மாத்திரை எடுத்துக்கிறது இல்லை. அவங்களுக்கு ஏற்கனவே cholecystectomy ஹிஸ்ட்ரியில் இருக்கு. cholecystectomy பண்ணியிருக்காங்கனாலே தெரியும் உங்களுக்கு, இட் இஸ் concomitant with hypothyroidism history. brought to OP with acute severe right upper abdominal pain with rebound tenderness. அதாவது ஹிஸ்ட்ரியில் வந்து ரைட் அப்பர் அப்டாமினல் பெயின் வித் ரீபவுண்ட் டெண்டர்னஸ் இருக்குன்னு சொல்கிறோம். ஆனால் முதல்ல மேலே என்ன வந்துருச்சுன்னா பேஷண்ட்டுக்கு cholecystectomy பண்ணியிருக்கோம். cholecystectomyனா மோஸ்ட் ப்ராபப்ளி காஸ் வந்து உங்களுக்கு ஸ்டோனு, இந்த மாதிரி கால்பிளாடர் ஸ்டோன் அதிகமாக இருக்கவங்களுக்கு தைராய்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் கேஸ் இல்லை சொன்னோம். இந்த பர்டிகுலர் பேஷண்ட்ல வந்து ஹிஸ்ட்ரியே cholecystectomy பண்ணிட்டோம், கால்பிளாடர் ரிமூவ் பண்ணிட்டோம், ஆனால் பெயின் வந்து ரைட் அப்பர் அப்டாமினல் வலிக்குது. பெயின் வந்து நார்மல் பெயின் கிடையாது, சிவியர் ரைட் அப்டாமினல் பெயின் வித் ரீபவுண்ட் டெண்டர்னஸ். கையை வச்சு அழுத்துற நேரத்தில் பேஷண்ட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறாங்க, லைட்டாக சுகமாக இருக்குன்னு சொல்லுவாங்களே அப்படி. ஆனால் ஒன்ஸ் கையை ரிமூவ் பண்ணும்போது ஷீ ஃபீல்ஸ் அன்பேரபிள் பெயின். இது கிளினிக்கல் பிக்சர். இப்போ நம்ம வந்து பேஷண்ட்டுடைய அல்ட்ராசோனோகிராம் ரிப்போர்ட் பாருங்க. லிவர் enlarged in size. ஒரு ஹைப்போதைராய்டிசம் 50+ ஃபீமேலுக்கு யூஸ்வலாகவே இப்படி தான் இருக்கும், பிகாஸ் ஆஃப் தேர் டயட் அண்ட் ஆல். enlarged in liver, homogeneous increase in hepatocytes, இதெல்லாம் யூஸ்வல் நடக்கிறது. நோ கால்சிஃபிகேஷன், இல் டிஃபைன்டு hypoechogenic lesion around 3 to 2.8 into 3, spotted in right lobe of liver in segment 2-8. நோ vascularity seen. நோ vascularity ஒரு டியூமர் கிடையாதுன்னு அர்த்தம். அது இட்ஸ் நாட் வேஸ்குலர் பெட் பெருசாக அதில் வந்து உள்ளுக்குள்ள இன்வால்வ் ஆகலன்னு அர்த்தம். ஒரு லீஷன் இருக்கு, இப்படி தான் அவங்க வந்து லிவரில் போட்டிருக்காங்க. இது எப்படி பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, அன்பேரபிள் பெயின், டெண்டர்னஸ் இருக்கு, cholecystectomy இருக்கு பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது மோர் ஆர்லெஸ் நமக்கு வந்து லிவர் ஆப்சஸ் மாதிரி பிக்சர் போகுது இல்லையா, ஒரு சின்ன லீஷன் இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. அவங்களுடைய வேர்டிக்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, fatty liver with ill-defined hypoechogenic lesion to rule out any. இதில் போடலை அவங்க, மோஸ்ட்லி இதை வந்து அதில் போடலை. லிவர் ஆப்சஸ் ரூல் அவுட் பண்ணுங்க, ஜஸ்ட் கோ ஃபார் எனி சிடி ஸ்கேன் கோரிலேஷன் பண்ணுங்க, கிளினிக்கலாக கோரிலேட் பண்ணுங்கன்னு ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. லிவர் ஆப்சஸ் தான் அவங்க சஜஸ்ட் பண்ணது. ஸோ பேஷண்ட் இஸ் மேல், இப்போ ஃபீமேல், இப்போ பேஷண்ட் இஸ் மேல் ஆல்கஹாலிக், வெளியில் போய் சாப்பிட்ற ஹிஸ்ட்ரி நிறைய இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஆல்கஹாலிக் போடலாம். ஆனால் ஆல்கஹால் லிவர் ஆப்சஸ்க்கான ஹிஸ்ட்ரி இது பிக்சர் இல்லை, தெரியும். டிப்பிக்கலாக உங்களுக்கு தெரியும் பேஷண்ட்டுடைய ஒயில் வாக்கிங் தே வில் ஹேவ் த டெண்டர்னஸ். அதுவும் அன்பேரபிள் பெயின் வந்து அக்யூட்டாலாம் இருக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும். மோர் தென் 25 days ஆகும் அது டெவலப் ஆகிறதுக்கு. அப்புறம் டெண்டர்னஸ் வில் பி தேர், பட் தேர் ஒன்ட் பி எனி ரீபவுண்ட் டெண்டர்னஸ் வந்து லிவர் ஆப்சஸ்ல இருக்காது. டெண்டர்னஸ் வில் பி தேர், பட் ரீபவுண்ட் டெண்டர்னஸ் அதில் இருக்காது. ஸோ தென் வி ஆர் கோயிங் ஃபார் சிடி ரிப்போர்ட். என்ன சொல்றாங்க, சேம் போஸ்ட் cholecystectomy ஸ்டேட்டஸ், சேம் பேஷண்டோட சிடி ரிப்போர்ட். இதுல மைல்டு ஐஹெச்பிஆர் டைலட்டேஷன் இருக்கு. இது தே குட் ஃபைண்ட் அவுட். மைல்டா இருக்கிறதுனால அது அல்ட்ராசவுண்ட்ல தெரியல, இதுல தெரியுது. ஸோ நீமோபிலியா
நீமோபிலியா தான் அவங்களுடைய அடுத்த. இந்த நீமோபிலியாங்கிற பிக்சர் கூட நாங்கள் ஒரு டாக்டர் ஃபோன் பண்ணி, ரெஃபரிங் டாக்டர் நான் வந்து ஃபோன் பண்ணி அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு தான் அந்த ரிப்போர்ட் வந்துச்சு. அது முன்னாடி வரைக்கும் அவங்க வந்து ஃபேட்டி லிவர் வித் லோக்கல் அக்குமுலேஷன் ஆஃப் ஃபேட் அவ்வளோதான் அவங்க கொடுத்த ரிப்போர்ட்டு. சிடி பிளைனில், அப்புறம் சிடி கான்ட்ராஸ்ட் கொடுத்த பிறகு நீமோபிலியாங்கிறது ஒரு ரிப்போர்ட்டை அனுப்புனாங்க. இது வந்து கிளினிஷியன்ஸோடைய ஒப்பீனியன் ரிப்போர்ட் தான் அந்த ரிப்போர்ட் வந்துச்சு. பேஷண்ட் had a fever one day before. Patient history fever also there. Patient ஓட ஹிஸ்டரியை டிசெக்ட் பண்ணும்போது வந்து இன்னொரு ஹிஸ்டரி, பேஷண்ட் வந்து அட்மிட் என் கிளினிக் வரதுக்கு முன்னாடி she had fever. டென்ஷன்ல ஃபீவரை சொல்லலை அவங்க. சிடி ரிப்போர்ட் இப்படி வந்துருக்கு. அட்மிட்டட் பேஷண்டோடைய இந்த ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா டோட்டல் கொண்டு வந்து அரௌண்ட் 20,000 இருந்தது. 19,000 almost. Typical neutrophilic leukocytosis, classical bacterial acute bacterial sepsis. ஸோ இது வந்து இந்த பர்டிகுலர் ஏரியாவில் ஒரு பெரிய செப்சிஸ் இருக்கு. மோஸ்ட் ப்ராபபிளி அவங்களுடைய போஸ்ட் கோலிசிஸ்டெக்டமி ஸ்டேட்டஸ், ரீபோன் ஃபினாமினா இதை வச்சு கொலாஞ்சைட்டிஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டயக்னோஸ் பண்ணோம். பட் ஆனால் அதுக்கான எவிடன்ஸ் பெருசாக வந்து இதில் இல்லாதனால தென் வி வென்ட் ஃபார் எம்ஆர்சிபி. எம்ஆர்சிபி கம்ப்ளீட்லி எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விட்டுருச்சு. லாஸ்ட் டைம் பண்ண சர்ஜரியோடைய சின்ன டிஃபெக்ட் பேக் ஃபயர் ஆன ஒரு பிக்சர் இது. நல்லா கவனிங்க. போஸ்ட் கோலிசிஸ்டமி ஸ்டேட்டஸ் அது ஹிஸ்ட்ரியிலும் இருக்கு, ஏற்கனவே சொல்லியாச்சு. தென் சி what happened in liver. Edema in the hepatic parenchyma around the dilated intrahepatic biliary radicals with edema in the right perihepatic space due to cholangitis. Small non-obstructing calculi in the distal common bile duct. டிஸ்டல் காமன் பைல்ஸ்ல அப்செக்ட் பண்ணாத ஒரு சின்ன ஸ்டோன் இருக்கு. பேங்க்ரைட்டிஸ் இல்லை. ஒரு பெரிய பியூட்டி என்னன்னா, இந்த பேஷண்ட்டுக்கு நல்லதுன்னா நாங்கள் ஈஸியாக கொஞ்சம் தப்பிச்சு வந்தது காரணம் பேங்க்ரைட்டிஸ் செட் ஆகலை. சஸ்பீஷியஸ் கொலிடோகோ டியோடினல் ஃபிஸ்டுலா. லாஸ்ட் டைம் பண்ண சர்ஜரியில் கொலிடோகோ டியோடினல் ஃபிஸ்டுலா இருந்ததுனால தான் இன்டெஸ்டைனில் இருக்கிற கேஸ் லீக் இன்டு த லிவர் அண்ட் காஸ் த நீமோபிலியா. ஸ்மால் T2 hypo intense focus SAFT calculus. It should be a cholesterol calculus. SAFT calculus in the central portion of right anterior segment, branch of right lobe, causing obstructive dilatation of the proximal intrahepatic biliary radical in the anterior segment. இவ்வளோ சின்ன மைனூட்டான ஒரு பிக்சர் வந்து எம்ஆர்சிபியில் இருக்கு. Then what they did இது முடிச்சோடனே ஆல்ரெடி கொலாஞ்சைட்டிஸ் தான் டயக்னோஸ் பாருங்க. சரி, இது ஏர் நீங்க பாக்குறதுங்கிறது ஏர் ஃபுல்லா ஏர் இன்சைடு ஐஹெச்பிஆர் வந்து ஏர் உள்ள இருக்கிறது. திஸ் இஸ் கால்டு நீமோபிலியா. நீமோதொராக்ஸ் படிக்கிறோம் இல்லையா, அதே பிக்சர் இங்க இருக்கும், அதே பெயின். அந்த நீமோதொராக்ஸ் என்ன பெயின் இருக்கோ அதே சேம் சார்ட் ஆஃப் பெயின் வில் பி இன் லிவர் பிகாஸ் ஆஃப் த கொலிடோகோ டியோடினல் ஃபிஸ்டுலா. இப்போ என்னாச்சுன்னா என்ன ப்ரொசீஜர் பண்ணாங்கன்னா, கொலிடோகோ டியோடனோஸ்டமி பண்ணிட்டு they remove the stone, then place a stent and decompress பண்ணி pneumobilia has been totally decompressed because of this connection. ஏன் இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா, when there is a choledochordiodinal fistula, it is totally exposed outside இல்லையா, ஓரல இருந்து நேரா எக்ஸ்போஸ் ஆகிற விஷயம் தானே. ஸோ பவலோட எக்ஸ்போஸ் ஆகிற எல்லாம் இன்டர்னல் இருக்குது எல்லாமே உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ட் ஆகிடும். ஸோ பேஷண்ட் டெவலப் செப்சிஸ். லக்கிலி இதே சேம் ஓப்பனிங் அப் இன்டு பெரிட்டோனியம்னா டேஞ்சரஸ். ஸோ இது வந்து இன்டு லிவருங்கிறதுனால இட் வாஸ் கன்ஃபைன் டோட்டலி டு லிவர் அண்ட் பேஷண்ட் வாஸ் ட்ரீட்டட் வித் ஹெவி ஆன்டிபயோட்டிக் அண்ட் பெயில்ட் அவுட் டோட்டலி. கம்ப்ளீட்டாக வந்துட்டாங்க. நான் முழுசாக நான் குணமாகி முழுதுக்கு வரல, பட் பிகேம் ஏஃபபிள் அண்ட் ஆல் நவ் ஷீ இஸ் டூயிங் தி ஒர்க். இப்போ நீங்கள் பாருங்க, கொலிடோகோடியோடினல் ஃபிஸ்டுலா வித் சாஃப்ட் ஸ்டோன்ஸ் அரவுண்ட் pneumobilia, gas, I mean the gas leak into the into IHBR causing pneumobilia. That's why patient had pain. But because of the cholecystectomy ஒரு ஹிஸ்டரினால அல்ட்ராசவுண்ட் வரணும் எங்கேயுமோ, ஈவன் தோ ஹை டிகிரி ஆஃப் கிளினிக்கல் சஸ்பிஷன் இருந்துமே அதில் வரல. சின்ஸ் கொலாஞ்சைட்டிஸ் இருக்கும், கொலிடோகோ டியோடினல் ஃபிஸ்டுலா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்ததுனால we could save the patient completely. Otherwise வந்து இது பெரிய டேஞ்சரஸ் பிக்சர் இருக்கும். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் இது பாருங்க, இந்த அல்ட்ராசோனோகிராம் எடுத்தவங்க வந்து ஒரு ஹைலி ஸ்கில்ஃபுல் ஒரு சொனாலஜிஸ்ட். தட்ஸ் வை ஷீ குட் பிக் அப் ஈவன் தோ இந்த ரிப்போர்ட்டை வந்து
இந்த ரிப்போர்ட்ல வந்து பெரிய அளவில் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் இல்லைன்னா கூட டியூ டு ஹர் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கொடுத்த ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா சிவியர் ஃபேட்டி லிவர் பட் லோக்கல் அக்குமுலேஷன் ஆஃப் ஃபேட் ஆர் எனி லிவர் ஆப்சஸ் இருக்கலாங்கிற ஒரு சஸ்பெக்ட் ஒரு சந்தேகத்தை நிரப்பிட்டாங்க. இந்த ரிப்போர்ட் வந்து எந்த விதத்துலையும் கிளினிக்கல் டயக்னோஸோட ஒன்றி போடலாம் கூட ஷீ ஒன்லி த்ரூ தட் சம்திங் ராங்கிறத ஷீ ஒன்லி த்ரூ தட் அது இதுக்கு மேலே என்னோட லிமிடேஷன் இல்லை, எனக்கு தெரியல, சிடி வந்தோடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க சார், அல்ட்ரா இது ஐ மீன் எம்ஆர்சிபி ஒரு நீங்கள் பண்ணீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஐ டோல்ட் எம்ஆர்சிபி ஆல்சோ வி ஆர் கோயிங் டு டூ நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்க. அப்படி ஐ அப்டேட்டட் இந்த என்டையர் ஹிஸ்ட்ரி வந்து ஐ அப்டேட்டட் டு த சொனாலஜிஸ்ட். So next time if a patient comes with the same picture na she will think about that because of this experience. இது ஒரு particular history where patient ஓட acute ultrasound report அவங்களோட ஹிஸ்டரியோட அல்ட்ராசவுண்ட் ரிப்போர்ட் பெருசா பொருந்தி போகல. அல்ட்ராசவுண்ட் கொடுத்த ரிப்போர்ட் வேற, சிடி கொடுத்த ரிப்போர்ட் வேற, எம்ஆர்சிபி கொடுத்த ரிப்போர்ட் டோட்டலா இன்னொரு பிக்சர். பட் அல்டிமேட்டா அங்க நடந்தது எம்ஆர்சிபி கொடுத்ததோட தாண்டி பார்த்தீங்கன்னா இஆர்சிபியில் they could find something different from MRCP and they could fix it. இப்போ நமக்கு தோணலாம் இந்த மாதிரி பிக்சர் தான் நேரடியாக இஆர்சி பண்ணலாம்னா பண்ண முடியாது, ஏன்னா சேம் பிக்சர் லிவர் ஆப்சஸ்ல இருக்கலாம். அப்படிங்கிறதுனால வந்து அப்படி நம்ம பண்ணிட முடியாது. இந்த ஃபர்ஸ்ட் பண்ற அல்ட்ராசோனோகிராம்ங்கிறது எய்தர் இட் ஷுட் டைரக்ட் யூ ஆர் இட் ஷுட் மேக் யூ கம்ஃபர்டபுள். இது இல்லாமல் உங்களை வந்து மிஸ்கைட் பண்ணிச்சுன்னா அங்கே தான் நம்ம விட மாட்டோம். தட்ஸ் வை வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல் வித் அல்ட்ராசோனோகிராம். ஒரு ரிப்போர்ட் வந்து நமக்கான ஒரு எக்ஸ்ட்ரா எவிடன்ஸ் வச்சுக்கணுமே, அதை பேஸ் பண்ணி அது அந்த டயக்னோசில் போகக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லிவர் ஆப்சஸ் தான்னா டைரக்ட்லி தே வில் கோ ஃபார் சம் ஆன்டி லிவர் ஆப்சஸ் மெடிசன் லைக் மெட்ரோனிடசல் இன்ஜெக்ஷன்லாம் கொடுத்துட்டு தே மே கோ ஃபார் ட்ரைனிங். அப்படி போயிருந்தா மம்பள மாட்டிருப்போம் நம்ம. ஸோ வி டிடன்ட் பிலீவ் தட், தென் வி வென்ட் அக்ராஸ் அண்ட் அல்டிமேட்லி கேம் அப் வெல். இது வந்து ஒரு பர்டிகுலர் பேஷண்டோட ரிப்போர்ட். நான் ஏ டு இசட் போட்டேன். இதே மாதிரியான எவாலுவேஷன் மற்ற 2 கேஸ்க்கும் பண்ணோம்னா கதை வேறையாகும். இப்போ இது வந்து ஒரு கன்ஃபியூஸ்டான ஒரு அல்ட்ராசவுண்ட் ரிப்போர்ட் உங்களுக்கு கொடுத்தோம் ஒரு கேஸ் ஹிஸ்டரியா. இப்போ அடுத்து நம்ம சொல்ல ரொம்ப கேஷுவலா வெரி ஓப்பன் பிக்சர். 86 years old ஃபீமேல். ஹிஸ்டரியிலே உங்களுக்கு எல்லாம் ஆன்சர் வந்துடும். 86 years old ஃபீமேல் மேல் came up with complaints of difficulty in passing urine. Patient is struggling for 10 minutes to pass urine in the bathroom. Even after passing urine, patient is not feeling satisfied and getting urged to micturate again. அல்ட்ராசோனோகிராம் ரிப்போர்ட் போடுறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் ஆன்சர் சொல்றீங்க. ப்ராஸ்டேட்டிக் ஹைப்பர்ட்ராஃபி அப்படிங்கிறத நீங்க வந்து எல்லாருமே அதை வந்து சொல்லிடுவீங்க. நீங்க பாத்தீங்கன்னா போஸ்ட்வார்ட்ல இருந்து 154C இது இருக்கு. பிக்சர் enlarged prostate. இதுல என்ன ஐ திங்க் மிஸ் ஆயிருக்கு நினைக்கிறேன் ஒரு ரிப்போர்ட். ஐ திங்க் ஒன் ரிப்போர்ட் இஸ் மிஸ்ஸிங். எஸ் திஸ் ஒன் 150cc இருக்கு. நீங்க அல்ட்ராசவுண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க வந்து இந்த பேஷண்டோட ஹிஸ்டரி அவங்க போட்டது ஹிஸ்டரி சொல்லிடலாம். பேஷண்ட் இஸ் ஸ்ட்ரகிளிங் பிகாஸ் ஆஃப் ப்ராஸ்டேட் அப்படின்னு. ஆனா இதுல இன்னொரு இருக்கு. இந்த ப்ராஸ்டேட்டுக்கு இல்லாத இன்னொரு பிக்சர் இருக்கு. என்னன்னா ஸ்ட்ரிக்சர், யூரித்ரல் ஸ்ட்ரிக்சர். இந்த ஏஜுக்கு ரொம்ப காமனான ஒரு கிளினிக்கல் பிக்சர் வந்து யூரித்ரல் பிக்சர். அது அப்படியே இதே மாதிரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. என்னன்னா அந்த யூரித்ரல் ஸ்ட்ரிக்சர்னால அந்த பேஷண்ட் கஷ்டப்படும். ஏன்னா அர்ஜ் டு மிக்சுரேட் அகைன் வந்து நாட் ஃபீலிங் சாட்டிஸ்ஃபைட், இதெல்லாம் அப்படியே வந்து ப்ராஸ்டேட்டிக் ஹைப்பர்ட்ராஃபிக் பொருந்தினா கூட சேம் திங் அப்படியே உங்களுக்கு வந்து யூரித்ரல் ஸ்ட்ரிக்சருக்கும் வரும். ஆனா அல்ட்ராசவுண்ட் ரிப்போர்ட்ல வந்து இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்துருச்சு உங்களுக்கு பேஷண்ட்டுக்கு அப்படின்னா ப்ராஸ்டோமெகாலி இருக்கு, சிஸ்டிஸ் பிகாஸ் ஆஃப் இது எல்லாமே அப்படியே இருக்கும். பேஷண்ட்டுக்குன்னா 86 years ஓல்டுக்கு ப்ராஸ்டேட்டோமெகாலி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 86 years ஓல்டு பேஷண்ட்டுக்கு வந்து சாதாரணமா ப்ராஸ்டேட்டோமெகாலி வாய்ப்பு இருக்கு. இந்த பேஷண்ட் சஃபாகிறது இப்போ போஸ்ட்வார்டம் ரெசிடுவல் யூரின்ங்கிறது இது ப்ராஸ்டேட்னால மட்டும் கிடையாது, ஈவன் ஸ்ட்ரிக்சர் இருந்தாலும் வரும். ஸோ இந்த பேஷண்ட் அதனால தான் ஸ்ட்ரகிள் பண்றாங்களா இல்லையாங்கிறது தான் இங்க பிரச்சனை. தட்ஸ் வை we have to make it sure whether this particular dysuric picture is because of the existing prostatic hypertrophy because of age or the 65 years old na is okay, but 86 years old na இன்னொரு possibility stricture urethra. So stricture urethra இருக்காங்கிறது ascending urethra நம்ம பண்ணி பார்க்கணும். even though the clear cut picture இதுல கொடுத்திருந்தோம், அதாவது clinical history அப்படியே ஒரு ப்ராஸ்டேட்டிக்கான ஹைப்பர்ட்ராஃபி கொடுத்துருக்காங்க. அல்ட்ராசோனோகிராம் டோட்டலா அப்படியே வந்து ஒரு ப்ராஸ்டேட்டிக்கான பிக்சர் அப்படியே இருக்கு. ரெண்டு கன்காமினண்டா தான் இருக்கு. ஆனா இங்க டிஃபர் ஆகிற ஒரே விஷயம் எதுனா 86 years old. So when 86 years old male
comes with history of difficulty in passing urine. Patient is struggling for 10 minutes to pass urine அப்படிங்கிறது தான் இங்க பிக்சர். என்னன்னா யூஸ்வலா என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுவாங்க, வந்துருவாங்க, வந்து they will come and